எங்கேருந்தோ வந்து இந்த கூட்டத்தை அவங்க நடத்தலை. நம்முடைய வாழ்க்கையில் தன்னை பாதிக்கிற அளவு ஒரு பலி செலுத்தி இந்த கூட்டத்தை அழகாக இப்படி பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான மழை பெய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்ம எதற்காய் காத்திருக்கிறோம் என்றால் ஒரு மழைக்காக காத்திருக்கிறோம். ஆப்பிரிக்கா தேசத்திலே 3 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லையாம். அப்போ ஒரு பக்தன் ரொம்ப செபிப்பாராம். அவரை கூட்டிகிட்டு வந்து அவன் ஜெபிக்க சொன்னபோது அவர் பெரிய வட்டமிட்டாராம். உண்மையாக நடந்த ஒன்று. வட்டத்தின் நடுவில் இருந்து ஜெபம் பண்ணாராம். மழை அனுப்பும் ஆண்டவரே, மழை அனுப்பும் ஆண்டவரே. அவர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குற வரையிலும் முழங்காலேருந்து எழும்ப மாட்டேங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களாம். வந்து பார்த்துட்டு திடீர்னு ஒரு மழை துளி வந்துதான். அவர் சத்தமாக சொன்னாரா, இந்த மழை துளியை நான் கேட்கவில்லை, பெருமழையை நான் கேட்கிறேன்னு சொன்னாரா. அப்படியே மறுபடியும் அப்படியே உட்கார்ந்துருந்தாராம். பெருமழை வந்ததாம். அந்த மழை துளிகள் ஒரு ஆப்பிள் பழம் போல் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்ததாம். இதை நான் கேட்கவில்லை, ஆராய் பாய வேண்டும் என்று கேட்கிறேன் என்று. கடைசியில் ஆராய் பாய்ந்ததாம். அவர் சொன்னாராம், ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தின் அங்கத்தில் ஒரு வட்டத்துக்குள்ளே நிறுத்தி நீங்கள் உட்காருங்க. நிச்சயமாகவே எதற்காக நீங்கள் செபிக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதத்தை திருப்பிக்குள்ள 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியை கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் இருக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். என்னுடைய பிரசங்கத்தில் கை தட்டிகிட்டே இருக்கணும். இந்த வசனத்துக்கு கை தட்டிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பண்ணுவேன், வர்ஷிக்க பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியும் கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் இருக்கும், அறுவடை காலம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் 2025ஆம் ஆண்டை கைத்தட ரெடியாருங்க. உங்களுடைய ஏற்ற காலமாய் கர்த்தர் பார்த்திருக்கிறார். மழை பொழிய போகிறது, பெருமழை பொழிய போகிறது, ஆசீர்வாத மழை பெய்ய போகிறது, சரீர சுகமாகிய மழை பெய்ய போகிறது, பணமழை பெய்ய போகிறது, பசுத்தாவியின் வல்லமை பெய்ய போகிறது. மழையை அனுப்பும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு, ஒரு பெருமழையின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவ, நீச்சல் ஆழத்திற்கு நாங்கள் போகத்தக்கதாக ஒரு பெருமழையின் இறைச்சலை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், பெருமழை பெய்யும். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன். 7 வயசில் அப்பா இறந்த போது இந்த பொண்ணையும் என் மகனையும் தூக்கிக்கிட்டு ஊராக போனேன். பாஸ்டருக்கெல்லாம் தெரியும். குட்டி பிள்ளைங்க 2 பேருமே. குட்டி பிள்ளைங்க மட்டும் சுட்டி பிள்ளைங்க. ஐயோ இந்த இடம்லாம் இங்கே வேணாம், எங்கள் வீட்டிலையே எங்களை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. நான் விட மாட்டேன். மேக்கா மண்டபம், கருங்கல், பள்ளியாடி எல்லா ஊருக்கும் நான் கொண்டு போவேன். இவன் சொல்ல, நான் டாக்டராக தான் இருப்பாம்மா, நான் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, டாக்டராக தான் இருப்பேன். டாக்டருக்கு போக சமயம் நான் சொன்னேன், இன்றைக்கு போக சமயத்தில் ஜாம் பண்ணேன்னு. ஆண்டவர் சொன்னா, நீ டாக்டரானா உள்ள காது ஸ்பெஷலிஸ்ட், அல்ல கண்ணு ஸ்பெஷலிஸ்ட், அல்ல த்ரோட்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பேன். என் பின்னால் வந்தால் ஆல் ஸ்பெஷலிஸ்ட்டாக உன்னை மாற்றுறேன்னு. பிரியமான கதை, அமெரிக்காவில் போய் படித்து இப்போ டாக்டர் பட்டம், அதான் தியாலஜியில் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு நான் மீட்டிங் போக சமயம் சொல்ல, என்னை மட்டும் கூப்பிடாதீங்கம்மா, என்னை விட்டுருங்கம்மானோ. இப்போ என்ன விடாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்றா. நீங்கள் மட்டும் பேசாதீங்க, என்னை கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் பேசிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன், அடுத்த ரத்தனம் பாஸ்டர் பேசுகிறேன்னு. அப்படி கர்த்தர் மாற்றிருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது நமக்கு மட்டும் இல்லைங்க. பாஸ்டர் ஜெயந்திராஜ் அம்மா கூட அவங்க தைரியமாக சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம அனைவரும் சொல்ல வேண்டிய ஒன்று. சொல்லுங்க பார்க்கலாம், நான் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே, ஒரு பெருமழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மழையை, நம்ம உலகத்தில் நிறைய மழையை பார்த்துட்டோம், பெரிய ஃப்ளட்டெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், மக்கள் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் குணமாக்குவேன், உன்னை விடுவிப்பேன்,
உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை விட மாட்டேன், கைவிட மாட்டேன், மறக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. இது ஒரு தீர்க்க தரிசனம். கருங்களிலே மழை பெய்ய போகிறது. நீங்க பார்க்குற இந்த மலைகள்லங்க ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது நான் வேதத்தில் பார்க்குறோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மழை வரும் வரையிலும் அந்த சின்ன சின்ன புல் பூண்டு ஒன்றுமே முளைக்கலையா? உன் வாழ்க்கையில் மழை வரும் வரையிலும் ஒரு பூண்டு புல்லு கூட முளைக்காது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் மழை வந்ததுண்டா நீ செழிப்பாய். உன்னை சுற்றிலும் செழுமையை நீ பார்ப்பாய், ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். ஆண்டவரே, பொன்னையும் பொருளையும் நாங்கள் கேட்க வரல, ஒன்றை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு பெருமழையின் இறைச்சலை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஒரு பெருமழை எங்கள் மேல் பெய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். 33 எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நீங்கள் கேட்பதற்கும் எல்லாம் சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய். பின்னால் இருக்கவங்களா சொல்லுங்க, வேண்டிக் கொள்றதுக்கும் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய். சத்தமாக சொல்லுங்க, மிக அதிகமாய், மிக அதிகமாய் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன். நீ ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை நான் உனக்கு செய்வேன். நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை மறக்கிறவர் நான் அல்ல, மறுதலிக்கிறவர் நான் அல்ல, உன்னை விட்டு விலகிறவர் நான் அல்ல. உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆசீர்வாதமான மழை வரும் பொழுது என்ன வருமா? சமாதானம் வருமாம். ஹல்லேலூயா. மனிதன் உலகம் முழுவதும் சமாதானம் சமாதானம் என்று அழைகிறான். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சமாதானம் இல்லை, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் இல்லை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. சமாதானம் சமாதானம் என்று சொல்கிறார்கள், ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படித்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. அருமையான கர்த்தரை பிள்ளை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு நாம் உரிமை பாராட்ட போகிறோம். பட்டயம் இந்த தேசத்திலே உலாவுவதில்லை. துஷ்ட மிருகங்கள் இந்த தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் ஒளிய பண்ணுவார். சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலுங்களை நசுக்கி போடுவாராக. இன்றைக்கி மனுஷனுக்கு தேவை சமாதானம். ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் கேட்பார், வேறு எந்தத்துக்கும் ஜெபம் பண்ண என்கிட்ட கேட்காத, சமாதானத்துக்காக மட்டும் என்கிட்ட கேட்டுக்கொள்ளு. வேதம் சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு துதியோடு எனக்கு தெரியப்படுத்து. அப்போ எல்லா புத்திக்கும் மெட்டாத மேலான ஒரு சமாதானம் உன் இதயத்தை ஆளுகை செய்யும். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? சமாதானம் வேணுமா? பதவி வேணுமா? சமாதானம் வேணுமா? பெரிய பெரிய பணக்காரங்க அம்பானியை பார்க்குறோம், எவ்வளோ கோடி 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 5000 கோடியில் கல்யாணம் வச்சோம் மகனுக்கு. அந்த மகன் சொன்னால், எங்கள் அப்பா ஒரு மலர் கொடுத்தார், ஆனால் உலகம் எனக்கு கொடுத்தது முள்ளுன்னு. 3வது மாதத்தில் அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் மிகவும் வியாதியாக இருக்கிறாரு. விஜய் ஆக்டருக்கு சமாதானம் இருக்கா? முக ஸ்டாலினுக்கு சமாதானம் இருக்கா? உதயநிதிக்கு சமாதானம் இருக்கா? யாரே நீ கேட்டு பாருங்களேன், தட்டி கேளுங்களேன், சமாதானம் இருக்கான்னு. நீங்கள் பாஸ்டர் கேட்டு பாருங்கள், சமாதானம் இருக்கான்னு. ஒன்றும் கையில் பணம்லாம் கிடையாதுங்க, நெஞ்ச நிறைய சமாதானம் இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன சமாதானம்? உலகம் தராத ஒரு சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம். என்னை பார்த்து கேட்டீங்களா, ஏன் நீ சமாதானமாக இருக்குன்னு கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஆனால் சமாதானமாக இருக்க, ஏன் என் தேவனோடு எனக்கு சமாதானம், அதனால மனுஷனோடு எனக்கு சமாதானம். கர்த்தரோடு எனக்கு இருக்க சமாதானம் தான் எனக்கு மிகுந்த சமாதானமாக இருக்கிறது. சமாதானம் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். சத்துருக்களை துரத்துவார். அவர் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் 5 பேர் 100 பேரையும், உங்கள் 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். என்ன அருமையான வசனம் பாருங்க. 100 பேர் 5 பேர் 100 பேரை துரத்துவாங்களாம்,
100 பேர் 10,000 பேரை துரத்துவாங்களாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல தெரியுமா, 2 பேர் ஒருமனப்பட்டு நம்ம செய்வோம்னா 10,000 பேரை துரத்த முடியும். ஒருவர் 1000 பேர், 2 பேர் 10,000 பேரை துரத்த முடியும். எங்க கருங்கல்லேருந்து நேர கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு துரத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆசீர்வாதம் மழை பெய்யும் என்று சொல்லும் பொழுது எனக்கு தேவை ஒரு சமாதான நதியை போல புரண்டு வர வேண்டும். நான் ஏன் சமாதானமாக இருக்கிறேன் என்று நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அறியாதம் எனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு அறிவிக்க வேண்டும். என்னை இழந்தாலும் சமாதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை இழக்காமல் நம்ம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை நம்ம மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். சுத்த மனசாட்சி உள்ளவங்களுக்கு தான் சமாதானமாக இருக்க முடியும். எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அது மெரினா பீச்லேயும் கிடையாது, அந்த பிளாக் தண்டர்லேயும் கிடையாது, பணக்கார வீட்லேயும் கிடையாது. யாருக்கு நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் மனசாட்சி சுத்தமாக இருக்கவங்களுக்கு தான் நிம்மதி. பிரியமான கர்த்தர்களே, நமக்கு தேவை இன்றைக்கு சுத்த மனசாட்சி, குற்றமில்லாத ஒரு மனசாட்சி. அது நமக்கு ஆண்டவர் ஒருவர் மட்டும் தர முடியும். நான் இருக்கிற ஊருக்கு பேர் புழலுங்க. அங்கே தான் 2000 கைதிகள் இருக்காங்க. அந்த நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன். அந்த 2000 கைதிகளுக்கு எவ்வளோ சப்பாத்தின்னா நீங்கள் சாப்பிடலாம், எவ்வளோ தண்ணி இருக்குது குளிக்கிறதுக்கு. அங்கே டிவி போட்டிருப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ என்னங்க தண்டனை, புழல் ஜெயிலுக்குள்ளே என்னங்க தண்டனை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நெஞ்சில் நிம்மதி இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனைன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர், இன்றைக்கு நீங்கள் புழல் ஜெயிலில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலங்கில நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நமக்கு தேவை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே சுத்த மனசாட்சி. எங்கே கிடைக்கும்னா கல்வாரி சிலுவையில் தான் கிடைக்கும். செய்த பாவத்துக்காக கல்வாரி அண்டையில் வந்து நம் கண்ணீர் வெடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் இயேசுவுக்கு அருகாமையில் வந்து செய்த பாவத்துக்காய் கண்ணீர் வடித்து ஆண்டவரே பரத்துக்கு விரதமாகும் உமக்கு விரதம் பாவம் செஞ்சேன்னு சொல்லாதவங்க யாராக இருந்தால் உங்களுக்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நீ மகளை பார்த்தீங்களா, அவளுக்கு ரொம்ப பலவீனமாக இருப்பாள். ஆனால் மேடையில் வந்தால் எப்படி பேசுகிறான்னு எனக்கே தெரியாது. இன்றைக்கும் நான் சொன்னேன், எப்படி நீ பேச போகிறேன்? அதை சொன்னேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும். ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? பிரியமான கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியாக இருப்பேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவது மட்டுமல்ல, சுத்த மனசாட்சியை கர்த்தர் நமக்கு தருவது மட்டுமல்ல, நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை எதிரிகள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், இவற்றின் மத்தியில் கர்த்தர் சொல்கிற, நான் உன் பக்கமாக நிற்கிறேன். ஒரு வழியாக வர்றவன் 7 வழியாக ஓடி போவான். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் உன்னை நெருங்க முடியாது, உனக்கு முன்பாக நிற்க முடியாது. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் சூழ்ச்சிகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பில்லி சூனை கட்டுகள், பிசாசின் உபத்திரவங்கள், நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற சதித்திட்டங்கள், இவை அனைத்தையும் நம்மை விட்டு முறியடிப்பதற்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களை நான் துரத்துவேன், உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது மட்டுமல்ல, உன்மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பாஸ்டருடைய மருமக அம்மா அங்கே இருக்காங்க. அந்த குழந்தைங்க மேலே தான் அவங்க கண் இருக்கும், எங்கே இருக்காங்க அந்த பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு. அப்படி தான் பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருப்பது போல பரலோக பிதா உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். சிறியானவள் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ எப்பொழுது என் கண் முன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை யாருமே பார்க்கல, யார் என்னை விசாரிக்கலை நினைக்காதீங்க, உங்களை விசாரிக்கிறவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டில் இந்த முதல் கூட்டத்தில் நீங்கள் வந்ததுக்கு காரணம், கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உன்னை பாதுகாப்பதற்கு உன் அடைக்கலமும் பலனுமாக இருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து உன்னை காப்பதற்கு அவர் உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏன்? உன்னோரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதனால தான் ஆபிரகாமை இறுதி பரியந்து கர்த்தர் காப்பாற்றினார், ஈசாக்கை காப்பாற்றினார்.
உங்களையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை ஆட்டின் ரத்தம் மாட்டின் ரத்தம். ஆனால் உன்னோடு தேவன் பண்ணியிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆட்டுக்கடா இளங்காளையால் அல்ல, பொன்னினால் வெள்ளியினால் அல்ல, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே அவர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடியாக அவர் சொல்கிறார், உண்மையில் நான் கண்ணோக்கமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன். அந்த வண்டல்களை உறிஞ்சி குடிப்பதில்லை. உனக்கு எதிராக 1000 10,000 வரலாம், ஆனாலும் அது உன்னை அணுகாது அணுகாது அணுகாது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக 10,000 பேர் வருவாங்க, ஈஜிப்சியன்ஸ் வருவாங்க. ஆனால் இவனுக்கு 5,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவரத்துல போய் சொல்லுவான், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு எங்களை பார்த்து கொள்வது உமக்கு லேசான காரியம் என்று அவன் சொல்லுவான். எல்லாரும் அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்து உமக்கு லேசான காரியம். இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கிற உதவி உனக்கு செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு துணை நில்லும், உமக்கு சார்ந்த முடிய நாமத்தில் ஏராளமாக இந்த கூட்டத்தில் வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷமை மேற்கொள்ள விடாதையும். எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சார், நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன், உனக்கு பலனாக இருப்பேன், ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாக நிற்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன். நம்ம எப்போது கேட்கிற ஒரு கேள்வி, யார் எனக்கு உதவி செய்வாங்க? மனுஷனுடைய உதவி விருதா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனோ உனக்கு ஒத்தாசி அனுப்புகிறவர். ஆண்டவர் சொன்னார், ஒத்தாசிதன் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசி அனுப்பி தருகிற தேவன். இந்த வேளையிலே நீ எதற்குமே தளர்ந்து போகக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது, நீ துணிந்து நிற்கணும். ஏனென்றால் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் யெகோவா ஈரே தேவன், யெகோவா ரூவா தேவன், யெகோவா ஷம்மா தேவன், யெகோவா நிசி தேவன். உனக்கா யுத்தங்களை நான் நடப்பிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறுதலிக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய உள்ளங்கையிலே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன். ஏனென்றால் உங்களோடு நான் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த கூட்டத்தில் இதுவரையிலும் இயேசுவின் இரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணாதவர்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சேன், அப்பா என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்ன வார்த்தையிலே உங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன், சாத்தான் உள்ள நுழைய முடியாது. சாத்தானை பார்த்து சொல்கிறேன், சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது, என்னை தொடவோ என் குடும்பத்தை தொடவும் உனக்கு அதிகாரம் கிடையாது. என் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு பலன் அருளப் போகிறார். ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் சொல்கிறது, அவர் பலத்தினால் என்னை இடை கட்டி இருக்கிறார். தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலத்தினால் அவர் என்னை இடை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். யோசபாத் என்று சொல்கிற ராஜாவுக்கு விரோதமாக திரள் கூட்டமான மக்கள் வருகிறார்கள். அவரும் ஆண்டவரிடத்திலே உதவிக்காக போகிறார்கள். ஆண்டவரே என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, வேலைக்காரன் கண்கள் ஆண்டவர் எஜமான் மேல் நோக்கமாக இருப்பது போல என் கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே நீ பார்த்து கொள்ளும், நாங்கள் பயப்படுகிறோம், சகாயம் தேட வந்திருக்கிறோம், உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சாரி, இந்த யுத்தத்தை பண்ணுகிறோம் நீங்கள் அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of God. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நான் எப்போதும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இம்மானுவேல், இம்மானுவேல். யோசேப்பே, ஆபத்தான ஒரு வேலையை நீ தெரிந்தெடுத்திருக்க, உன் தரிசனம் ஆபத்தானது. திருமணம் ஆகாமலே கருதரித்த ஒரு பெண்ணை காப்பாற்றுகிற ஒரு வேலை.
அந்த காலத்தில் விபச்சாரம் பண்ணவங்கள கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. அவங்கள பாதுகாக்கிற வேலை யோசேப்புக்கு. அவளை கூட்டிக் கொண்டு அவன் எருசலேமுக்கு போக வேண்டும். 90 மைல். எப்படி போக முடியும்? அவனுக்கு மோட்டார் பைக் இல்லை, கார் இல்லை, அவன்கிட்ட ட்ரெயின் இல்லை, ஃப்ளைட் இல்லை. அந்த நிறைய மாத கற்பனையை கழுதையிலே வைத்து விட்டு இவன் கால்நடையாக போயிருந்திருக்கிறான். எல்லாரும் மரியாதை பற்றி தான் பேசுவாங்க. நான் இந்த கிறிஸ்மஸுக்கு யோசேப்பை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அவன் எப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, வழிநடுக தேவதூதன் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தார். அதுக்கப்புறம் தனியாக இவன் மரியாதை கூட்டிகிட்டு போனல, அப்போ தேவதூதன் வந்தாரா? வரல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்கள், இம்மானுவேல். சத்தம் முதல்க, இம்மானுவேல், இம்மானுவேல். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். எபனேசர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதியாக இருப்போம் யார்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினால் குற்றவாளி ஆக்கத்தக்கவனார். என்னை தொடுகிறோ அவருடைய கண்மணியை தொட்டுக்கொண்டு வர வேண்டும். என்னை தொட வேண்டும் என்றால் அவருடைய என் தலைமுடியை என்னென்ன ஆண்டவரிடத்தில் போய்விட்டு வர வேண்டும். அத்தனை பாதுகாப்பு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் அடியில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. பழைய தானியத்தை புதிய ஆண்டுக்கு கொண்டு வராதிங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பழைய வேலை நினைக்க வேண்டாம், பூர்வமான வேலை சிந்திக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன். 2024 ஆண்டை குறித்து நினைக்க வேண்டாம். பழையவளை மறந்துவிடு. இந்த வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய தானியத்தை விலக்கிவிட்டு புதிய தானியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே பழைய பாத்திரம், பழைய சாரி, பழைய வேலை, பழைய வீடு எனக்கு போதுப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னாங்க, இதோ சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய ஆவியை நான் கொடுக்க போகிறேன். நான் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறேன். ஒரு புதிய பாடலை கொடுக்க போகிறேன். புதிய நாமத்தை கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? சகலத்தையும் புதிதாக போகிறேன். எத்தனை பேருக்கு சகலம் புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஆண்டவரே, போன ஆண்டில் இருந்த கவலைகள், கண்ணீர்கள், போன ஆண்டில் இருந்த பயங்கள், குழப்பங்கள், போன ஆண்டில் இருந்த வியாதிகள், வேதனை விலக்கிறேன். நான் எல்லாம் விலக்கிறேன். எனக்கு எல்லாம் புதிதாக்கி தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை போரடிக்கிறது கூறிய பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக மாற்றுகிறேன். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். எல்லாம் புதிதாக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாக வேண்டும். பழைய தானியத்தை சாப்பிட்றது, பழைய கஞ்சியை சாப்பிட்றது, இது கன்னியாகுமரி பழக்கம். ஆண்டவர் சொன்னார், இல்லை, புதிய தானியத்திற்கு நான் இடம் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். உனக்கு புதிய ஆவியை உண்மையில் நான் வைக்க போகிறேன். பழைய அழுதுட்டு சோர்வான ஆவி இல்லை, ஒரு புதிய ஆவியை உனக்குள்ளே வைக்க போகிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நடுவில் நான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உன்னை அரோசிப்பதில்லை. உங்கள் மத்தியில் நான் வருவேன் சொல்கிறார். அதுதான் எழுப்புதலுங்க. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இந்த கன்னியாகுமரியில் வரப்போகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆந்திராவில் 1 லட்சம் பேர் வர்றாங்க, 4 லட்சம் பேர் வர்றாங்க. ஆனால் ஏன் கன்னியாகுமரியில் அவ்வளோ லட்சம் வர மாட்டேங்காங்க? வரணும். நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரணும். 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை கொண்டு வர முடியும். உங்களால் பிரசங்க பண்ண முடியாட்டா கூட அழைத்து கொண்டுறது உங்கள் வேலை. அந்திரையா பேதுருவை கூட்டி கொண்டு வந்தான். கடைசியில் பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 ஆத்துமாவை கொண்டு வந்தான். உங்களால் முடியாதா? நாளைக்கு ஒரு நாற்காலி கூட காலியாக இருக்கக்கூடாது. நீங்களே ஆத்தும ஆதாய பணியாளர்களாக யாரையாவது கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நடுவில் நான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோஷிப்பதில்லை. லிவ் அமங்கியும் சொல்கிறார். ஆண்டவர், உன மத்தியில் உன்னோடு நான் வாசிப்பேன். கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கு? வானத்தில் இருக்கா? இல்லை, மனுஷர் மத்தியிலே இருக்கிறார். இது மனுஷன் மத்தியில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். எதற்காக? ஒரு எழுப்புதலை நமக்கு கட்டளையிடுவதற்காக. ஆண்டவரே, ஊற்றுமப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றுமப்பா, ஒரு எழுப்புதலை ஊற்றுமப்பா. இரவும் பகலும் உடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு வல்லமையான எழுப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எழுப்புதல் எப்படி வரும்னா பரிசுத்த ஆவியினால வரும்.
அவர் ஆராதிக்கிறதுனால வரும். அவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பார்கள். ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்கெல்லாம் கேள்வியே கிடையாது, எல்லார் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார். அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற வசனம் தெரியுமா? உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொல்லுவார்கள். என் மேலே கர்த்தர் ஆவியை வச்சாரு. என் மகளை தீர்க்கதரிசியாக மாற்றிருக்காரு, என் மகனே தீர்க்கதரிசியாக மாற்றிருக்காரு, 6 பேர குழந்தைகளையும் தீர்க்கதரிசியாக மாற்றிருக்காரு. நீங்கள் கேட்பீங்களா, எப்படி சின்ன பிள்ளைங்க தீர்க்க சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு, குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் என் ஆவியை வைக்கும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆச்சரியமாக இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் குட்டி பையன் அவன் தீர்க்க சொல்கிறான். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் முதல்ல சொல்லி நீ சொல்லாதடா, சின்ன பிள்ளைங்களாம் அப்படி சொல்லக்கூடாது. அவன் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன்ல, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றும் பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய எத்தனை பேர் விரும்பிங்க அவங்க பிள்ளைங்க குமாரன் குமாரத்திகள் தீர்க்க சொல்லணும்? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தீர்க்க சொல்ல வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி பிள்ளைகள் தீர்க்க சொல்லுவாங்கன்னா, உங்கள் மேலே ஆவியான வர வேணும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் ஒரு பெரிய வல்லமையான அபிஷேகத்தை நான் அனுப்ப போகிறேன். அதுதான் இந்த காலம், இதுதான் கடைசி காலம். ஆச்சரியமாக இருக்கிறது, இஸ்ரவேலில் மட்டும்தான், உலகத்திலே இஸ்ரவேலில் இயேசுவை நம்பாதவங்க யூதர்கள் மட்டும்தான். முஸ்லீம்க நம்புகிறாங்க, இயேசுவை நம்புகிறாங்க. அது மாதிரி எல்லா மதத்தவரும் இயேசுவை நம்புகிறாங்க. ஆனால் இயேசுவை நம்பாத ஒரு கூட்டம்னா யூதர்கள் தான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நாட்டுக்கு தலைவரை கூப்பிட்டு நான் தான் மேசியான்னு பேசியிருக்காரு. யூடியூப்பில் போய் பாருங்கள், ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒன்று அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைவனை பார்த்து நானே மேசியான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது வார்த்தை நிறைவேறப்போகிறது. என்ன வார்த்தை? முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், அவரே வரப்போகிற மேசியா என்று உலகம் அவரை காணும், அவரை குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள். அந்த காலகட்டத்துக்குள் நாம் வந்து இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எழுப்புதலுக்காக நான் செபிப்பது மட்டுமல்ல, இந்த எழுப்புதலுக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ வாசம் பண்ணுவீர், என் ஆத்துமாக்களை நீங்கள் அரோஷிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் சனமாக இருப்பீர்கள். தேவனோடு ஒரு உறவுங்க, பிரியமான கதை. எந்த உறவு இருந்தாலும் பிரிஞ்சு போகுது, ஆனால் தேவனோடு நீ வைத்திருக்கிற உறவு பிரியாத ஒரு உறவு. வேதம் சொல்கிறது, நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு கூட்டம் ஜனங்க உண்டு, ரட்சிக்கப்பட்டவங்க, இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, ஆவியால் நிரப்பப்பட்டவங்க, அக்கினியால் நிரப்பப்பட்டவங்க, அவனுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பப்பட்டவங்க. ஆண்டு வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது பாருங்க. அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். யோசபாத் ஆண்டவர்தான் வந்தான். இந்த திரள்கூட்டமான மக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை அப்பா என்ன அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், உங்களுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு கத்தி எடுக்கணும், கன் எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும் கிடையாது, துதி எடுக்கணும்னு வேதம் சொல்கிறது. உன் வாழ்க்கையில் பல யுத்தங்கள் வரும் பொழுது நீ பண்ண வேண்டியது கத்தியோ அல்ல துப்பாக்கியோ அல்ல வாயினால் பேசுகிறது கிடையாதுங்க. நீ ஆண்டவரை துதி எடுத்தா போதும், சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா, 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 சத்தம் போடுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிக்க அவர் ஆரம்பித்த போது எதிரிகள் கூட்டத்திலே ஆண்டவர் குழப்பத்தை உண்டாக்கினார். அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் துதிக்க ஆரம்பிக்கையிலே நமக்கு விரோதமான சத்துருக்கள் அவங்களுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அவங்க ஓடி போயிடுவாங்க. நம்மளோ நிமிர்ந்து நிற்போம். வேதம் சொல்கிறது, நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோர் நாசம் அடைந்திடானே தீய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் பெயரே அல்லால் வேறில்லை. மாளோ மாந்தரை மீட்க வெற்றி தரோம் அவர் திரு பெயரே. இயேசுவின் நாமத்திலே விசுவாஸ் வைத்திடுவோ நாசம் அடைந்திடானே தீய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைப்பவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்று என்றென்றும் வாழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தரின் ஜனமே, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாருடைய ஜனம் சொல்லு மகளே, நீ யாருடைய மகள் சொல்ல வேண்டும், யாருடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்தை தரித்தவர்கள், அவருடைய பொல்லாத வழியை விட்டு விலகினவர்கள், அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள், அவரை பார்த்து செபிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய ஜனம். அவர்கள் கரத்தில் தான் தேசத்தின் சேமம் இருக்கிறது. நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆம், அவர்கள் துதி எடுத்த உடனே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட வாழ்க்கையின் யுத்தங்கள் அனைத்தையும் வல்லவர் நமக்காக செய்வார். எப்பொழுது நாம் துதி எடுக்கும் பொழுது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த நேரமும் என் வாயில் சோத்திரம் 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 தான் இருக்கும். பிளெயினில் கூட சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருப்பேன். பக்கத்தில் நினைப்பாங்க ஏதோ ஏதோ பைத்தியம் போல் இருக்குது. ஆமாம், பைத்தியம் தான், இயேசுவுக்கு பைத்தியம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எப்போ நான் துதி எடுத்துகிட்டு இருக்கிறேனோ சாத்தான் என் பக்கம் நெருங்கிறது கிடையாது. பல வியாதிகளை கொண்டு வருவான், ஒரு பிரச்சனையில் கொண்டு வருவான். இல்லை, அந்த துதியினால் கத்த ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவனுக்கு விரோதமாக அசீரியன் ராஜா வருகிறான். இவனை பார்த்து அவமானப்படுத்தத்தக்க ஒரு வார்த்தையை சொல்கிறான். நான் 2000 குதிரை தரேன், ஏறி போகிறக்கு உனக்கு ஆள் இருக்கான்னு. ஒரு ராஜாவை பார்த்து 2000 குதிரை நான் தருகிறேன், ஏறுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டால் எவ்வளோ அவமானம். சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னால் எது முடியாதோ அதையே சொல்லி சொல்லி காண்பிப்பான். ஆனால் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது பலத்தினாலும் பராக்கிரமத்தால் ஆகிறது இல்லை, அவருடைய ஆவியால் ஆகிறது. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். கர்த்தர் என்னோடு ஈன சாத்தான் தோற்கடிக்கப்படுவார் என்று வாய் திறந்து நீங்கள் சொல்லி பாருங்க. ஜெயம் நம்முடையது, ஜெயம் நம்முடையது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆரோக்கியம் சௌக்கியம் நான் உனக்கு வர பண்ணுவேன், உன்னை நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். உலகம் உன்னை இடிச்சு போட்டுருக்கலாம், சத்துருக்கள் உன்னை இடிச்சு போட்டுருக்கலாம். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன், உன் சிறையிருப்பை நான் நீக்கி முன்னிருந்தது போல உன்னை நான் வைப்பேன். ரெஸ்டோர் எவ்ரிதிங் வாட் யூ லாஸ்ட். கடந்த ஆண்டில் நீங்கள் இழந்த அநேக காரியங்கள் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு திரும்பி தர போகிறார் இந்த ஆண்டில். ஹல்லேலூயா. நீ என்ன இழந்தாய் மகளே? சந்தோஷத்தை இழந்தியா? சங்கீதக்காரன் பெரிய பணக்காரன், அவன் காலத்தில் மண்ணின் தூளை போல பொண்ணு இருந்ததான், அப்படிப்பட்டவன். அப்போ எவ்வளோ அவனுக்கு பணம் இருந்தால் சந்தோஷம் சொல்கிறாங்கல்ல, அப்போ சங்கீதக்காரனுக்கு எவ்வளோ பணம் இருந்திருக்கோ. ஆனால் அவன் 51ஆம் சங்கீதத்தில் என்ன கேட்டான்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எத்தனை பேர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிப்ப சந்தோஷம் வேணும்னு விரும்புகிறீங்க? கரங்களை வச்சு காண்புங்க. நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சிறையிருப்பை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவருடைய எல்லா அக்கிரமங்களும் அவரை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன், ஆரோக்கியமாக்குவேன், குணமாக்குவேன், அவளோடு கூட இருப்பேன், அவளை விடுவிப்பேன், அவளை கட்டுவேன், அவளை மன்னிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், கடந்த கால பாவத்தோடு இந்த புத்தாண்டுக்குள்ளே வரக்கூடாது. பழவையெல்லாம் போட்டோம். ஆண்டவரே, என்னை புதிய மனுஷனாக நீர் மாற்றும் ஆண்டவரே. புதிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே.
புதிய ஆவி என் மேல் வையும் ஆண்டவரே. பழைய ஆவியில் புதிய ஆவி எனக்குள் வையும் ஆண்டவர். புதிய பாடலை என் நாவிலே கொடும் ஆண்டவர். புதிய பாடலை எனக்கு கொடுங்கப்பா. ஒரு புதிய பாடலை எனக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. நீ சொன்னீர் நான் புதிய நாமத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. உலகம் பல நாமம் உனக்கு கொடுத்துருக்கலாம். கடனாடி, ஏழை, படிக்காதவ, பிசாசு பிடிச்சவெல்லாம். ஆனால் அவனுக்கு புதிய நாமத்தை நான் கொடுக்குறேன். அந்த நாமம் என்ன நாம? என்னுடைய நாமத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டுடைய பேர் என்ன தெரியுமா? ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராக இருக்கிறேன். அந்த நாமத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அத்தனை உனக்கு கொடுக்கவில்லை. என் நாமத்தையே நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன் நாமத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அனைவரும் சேர்ந்து ஆசீர்வாதமான மழையை கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், வெளியிலே விருட்சங்கள் தங்கள் கனிதரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாக இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு என் தேசத்தில் நான் சுகமாக இருக்கணும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் நுகத்தின் கைகளை அறுத்து அடிமை கொண்டவர்களை கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். என் மக சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் பொழுது உலகம் அதை அறிந்து கொள்ளும். இதை செய்தது கர்த்தரே செய்தார் என்று கர்த்தர். எத்தனை பேர் எனக்கு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் பிள்ளைங்க படிக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க நல்லா பாஸ் ஆகணும், அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஆண்டவரே, கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், வீட்டில் சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், ஆலயத்துக்கு போகணும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கணும், உம்முடைய வசனத்தை நான் கேட்கணும், வேதத்தை தியானிக்கணும். இவையெல்லாம் நீ செய்யும் பொழுது ஆசீர்வாதமான மழை பொழியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இன்று எனக்கு ஆசீர்வாதமான ஒரு மழைக்காக தான் இந்த ஆசீர்வாத பெருவிழாக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீ எதிர்பார்ப்பது என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நீ கேட்குறது எதுவோ கர்த்தர் உனக்கு கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய தேவை என்ன? சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா? உன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறாயா? கடன் தொல்லை, கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், தூக்கமில்லாத இரவுகள், தூக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. போதை பொருளுக்கு அடிமைத்தனத்திற்கும் வாலிப பிள்ளைங்க, கணவன், வாலிப மகள், தாய் பேச்சு கேட்காம தவறான உறவுக்குள் இருக்கும் வாலிப மகள். எப்படித்தான் என் மகளுக்கு திருமணம் செய்து முடிப்பேனும் எனக்கு தெரியல. இந்த மகனுக்கு படித்தும் வேலை கிடைக்கல. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் சொன்னீர் ஆண்டவரே. இப்போ என் மகளுக்கு 30 வயதாக இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என் மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஏற்ற காலத்துலையும் சொன்னீங்களே, இது ஏற்ற காலம் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாத கெட்டதுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீரே ஆண்டவரே. உண்மையே நான் கூப்பிடுகிறேன், உண்மையே கூப்பிடுகிறேன். அந்த குருட்டு பிச்சைக்காரன் தாவீது, அந்த அவன் கூப்பிட்டான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமன்னு அவன் கூப்பிட்டான் பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏய் இனி குருட்டு பிச்சைக்காரன் பர்த்திமேயு அமைதியாரு. அவன் அமைதியார்களை இன்னும் சத்தமாக கூப்பிட்டானா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அமைதியாரு, ஆனால் நீ இன்னும் சத்தமாக கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? எவ்வளோ அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டானோ அந்த குருட்டு பிச்சைக்காரனை குரலை கேட்டு இயேசு நின்றாரோ. அந்த குருட்டு பிச்சைக்காரனை குரலை கேட்டு நின்ற ஆண்டவர், இந்த கருங்கல்ல அழகா நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் குரலை கேட்டு இயேசு நிற்பாரா நிற்க மாட்டாரா? உன்னை விட்டு கடந்து போகாத ஒரு தேவன், அப்புறம் போகிறவராய் காணப்பட்டார். உன்னை விட்டு கடந்து போகாத ஒரு தேவன் உன் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும்? யாருமே கேட்க மாட்டாங்கங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்னு. எங்கள் ஆண்டவர் மட்டும்தான் கேட்குறார். யாராவது என்ன பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கேட்குறது அவங்க கொடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன கேட்டேன்னா ஆண்டவர் தரதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவார். உன் மன விருப்பம் என்ன மகளே? உன் மன விருப்பம் என்ன மகளே? உன் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக இந்த வசனத்துக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய் நம்பின ஒரு அலை சொல்லியிருக்கலாம்ல. நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய், சத்தமாக சொல்லுங்க, மிக அதிகமாய், மிக அதிகமாய்.
அருமையான பாஸ்டர் கேளுங்க, அவர் நினைத்ததுக்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக அவருக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கும் எல்லோருக்கும் தான் நீ அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, உன் பொல்லாத இதை உணரவும் இல்லை. அப்படி பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீ வரமாட்டாயா? உள்ளம் திறந்து சொல்ல மாட்டாயா? மனிதரால் கூடாதுதான் ஆண்டவரே, உம்மால் கூடும் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, நான் பழையதை நான் விலக்கி வைக்கிறேன், எனக்கு புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, புத்தாண்டில் இதோ நான் ஒரு புதிய காரியம் செய்கிறேன்னு சொன்னீரே, அந்த புதிய காரியத்துக்காக நான் ஏங்கி நிற்கிறேன். அந்த புதிய காரியம் இப்பொழுதே ஆரம்பமாக வேண்டி என் வாழ்க்கையிலே உண்மைத்தான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீ செய்யும் என்று ஜெபிக்கிறவங்க கரங்களை வைத்து காண்பீங்க, கரங்களை வைத்து காண்பீங்க. அநேக கருத்தை பார்க்குறேன். நீங்கள் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. இதுவரையிலும் நான் கேட்டது எனக்கு நடக்கவில்லை. நான் இப்பொழுது உறுதியாய் ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நான் நிற்கிறேன். இந்த கூட்டத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆசீர்வாதமான மழை. கர்த்தர் உன்னை குணமாக்குவார், உன்னை விடுவிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். பலனுள்ளவன் பலனில்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல ஆண்டவரே என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னவங்களுக்கு ஆண்டவர் எப்படியாக விடுதலை கொடுத்தாரோ அப்படி நமக்கே கொடுப்பார். ஒரு நிமிஷம் முன்னால் வாங்க, எனக்கு நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்துக்கு பதில் வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு நீ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவங்க முன்னால் வரும்படி நான் அழைக்கிறேன். வாங்க, சீக்கிரமாக வாங்க. எதுக்கு முன்னால் வர்றதுக்கு நான் கூப்பிடுறேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்தவங்களாம் ஓடி போனாங்க. ஏசு கூப்பிட்டோன்னா ஓடி போனாங்க. டாக்டர்கிட்ட ஓடினோம், லாயர்கிட்ட ஓடணும், ரேஷன் கடைக்கு ஓடணும், ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், பிள்ளைங்களுக்கு அட்மிஷனுக்காக ஓடணும், ஆதார் கார்டுக்காக ஓடணும், பேன் கார்டுக்காக ஓடணும். இன்னைக்கு அப்பா கூட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மழை பொழிய போகிறது. நான் லிட்டரலாக நான் பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் ஏதோ சும்மா வாக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனை உன்னை விட்டு ஓடி போகுது. ஒரு ஆசீர்வாதமான மழை. ஆமாம், பணமழை பெய்யும், பணமழை பெய்யும். உன் வங்கியை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. எப்படி நிரப்புவார் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்வார், வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும். உன் இதயத்தில் இடம் இருக்கக்கூடாது, வீட்டில் இடம் இருக்கக்கூடாது. அவ்வளவாய் நிரம்பி 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 உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பிய. வாங்க, சீக்கிரம் வாங்க. நாங்கள் உங்களை பார்க்க விரும்பல, உங்கள் அட்ரஸை கேட்க வரல, உங்களோட காணிக்கையும் கேட்க வரல. உங்களை கர்த்தரிடத்தில் கர கையை பிடித்து கொடுக்க விரும்புகிறோம். அவரோடு நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும். அவர் கரத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா கரத்தை பிடிங்க, அப்பா கரத்தை பிடி. எல்லாம் கை தூக்குங்க. எதுக்கு நான் அப்பா கரத்தை பிடிக்கிறதுக்கு? நானும் கை தூக்கு. அப்பா கரத்தை பிடிக்கிறது. பின்னால் நிற்கிறவங்க முன்னால் வாங்க. ரொம்ப தூரமாக நிற்காதீங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க, சோரம் போகாதீங்க. கம் க்ளோசர், கம் க்ளோசர். ஆண்டவரே, நான் இன்னும் இன்னும் கிட்டி சேர நான் விரும்புகிறேன். சிலுவை அண்டையிலே நான் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் சிலுவை அண்டையிலே வருகிறேன் ஆண்டவர். ஏசு அழைக்கிறார். வாங்க, சீக்கிரம் வாங்க. அருமையான பாஸ்டர் பாட போகிறாங்க, நீங்கள் வரணும். ஒரு நிமிஷம், சீக்கிரம் வாங்க. ஏசு கூப்பிடுறாரு உங்களை. இயேசு அழைக்கிறார். பழைய தானியத்தை விலக்கி புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்குவார். ஆவலாய் உன்னை அவர் உன் தேவன், நீ அவருடைய பிள்ளை. இயேசு அவருடைய பிள்ளை என்று அழைத்ததினாலே பாராட்டின் அன்பு எத்தனை பெரியது என்று பார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி காட்டு மிருகங்கள் உன் பக்கத்திலே வருவது கிடையாது. வாதை கூடாரத்துக்கு வராது.
உனக்கு பொல்லாப்பு நேருகிறது. உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. இரவிலே உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இரவில் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நோக்கினால் எல்லை காட்டு மிருகம் உன்னை தொடுவதில்லை. மாந்திரமோ உன்னை தொடுவதில்லை. பிசாசு உன்னை தொடுவதில்லை. உன்னை பயங்கரமான பராக்கிரமசாலியாய் காண்கிற தேவன். உன்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். ஆகையால் கரத்தை பிடித்திருக்கிறார். கரத்தை பிடித்திருக்கிறார். கரங்களை உயர்த்துங்கள். அப்பா கரத்தை பிடிங்க. அப்பா கரத்தை பிடிங்க. அப்பா கரத்தை பிடிங்க. அப்பா கரத்தை பிடிங்க. 5 பேர் 100 பேரையும் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். அப்படிப்பட்ட வல்லமையை கண்டவர் கண்டிருக்கிறார். ஆசீர்வாதமான மழை பொழியும். ஆசீர்வாதமான மழை பொழியும். உங்கள் மத்தியிலே நான் உலாவி உங்கள் தேவனாக நான் இருப்பேன். உங்கள் மத்தியிலே நான் உலாவி உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன். என் ஆவியை உன்மேல் ஊற்றுகிறேன். என் ஆவியை உன்மேல் ஊற்றுகிறேன். இனிமேல் நீ தோய்ந்து போவதில்லை. நீ கைவிடப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை. ஆமென். வியாதிகள் உன்னை விட்டு ஓடி போகிறது. சாசனங்கள் உன்னை விட்டு ஓடி வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். உனக்கு சமாதானத்தை தருவேன். இயேசு அழைக்கிறார். உனக்கு எழுப்புதலை கட்டளையிடுகிறேன். ஆவலாய் உன்னோடு என் உறவை ஏற்படுத்துகிறேன். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் ஒரு நிமிடம். இயேசு அழைக்கிறார். கடந்த ஆண்டு எனக்கு வாழவே பிடிக்கல. எப்படியோ இந்த ஆண்டுக்குள் வந்துட்டேன். இந்த ஆண்டுக்குள்ள வாழ முடியுமான்னு கேட்டவங்க இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. தற்கொலை முயற்சியெல்லாம் எடுத்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்க கையை பிடிச்சாரு. இந்த ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நீ என் பிள்ளை என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு வாழவே முடியல, தெரியல, அவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்களா? இல்லை, இந்த ஆண்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதோ வானத்தின் பணிகளை பலகணியை திறக்கிறேன். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். பழைய ஆண்டின் கஷ்டம் துன்பம் அல்ல, இது ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். புதிய ஆவியை உனக்குள் வைக்கிறேன். புதிய வரங்கள் கிருபைகளை உனக்கு வைக்கிறேன். முற்றிலுமாய் மாற்றுகிறேன். முற்றிலுமாய் மாற்றி போடுகிறேன். முற்றிலுமாய் மாற்றி போடுகிறேன். உனக்காக நான் உதவி செய்யும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பலனுள்ளவன் பலனிலும் யாராக இருந்தாலும் நீ உதவிகள் செய்வது உனக்கு லேசான காரியம். எனக்கு உதவி செய்யும். கரங்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யும். நானே கரங்களை பற்றி சொல்ல எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும். நீ செய்யாவிட்டா எனக்கு நிற்க முடியாதப்பா. நிற்கவே முடியாதப்பா. நிற்கவே முடியாது. அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை நீங்க பார்க்குறீங்கப்பா. நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுக்கு உதவி செய்வேன். பழையவைகளை விலக்கி புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்குவது போல புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ பயப்படும் ஒரு காரியம் நடக்காது. தீமை உன் அணுகாது. பறந்து காக்கிற பட்சியாய் உன்மேல் இருப்பேன். இரத்த கோட்டைக்குள் அக்கினி மதிலுக்குள் ஒன்று வைக்கிறேன். என்னுடைய நாமம் பலத்த துருகம். நீ ஓடி போய் சுயித்திருக்கலாம். அபிஷேக நுகத்தை முறிக்கும். நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க. ஆவியால நிரப்புங்க. அக்கினியால நிரப்புங்க. 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 ஆவியால நிரப்புங்க. அக்கினியால நிரப்புங்க. வரங்களினால் நிரப்புங்க. கிருபையால நிரப்புங்க.
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வானம் மழையை பொழிவதாலே தாழ்ச்சி நாம் இனி அடைவதில்லை. வானம் மழையை பொழிவதாலே தாழ்ச்சி நாம் இனி அடைவதில்லை. விருட்சங்கள் கனிகளை தந்திடுமே, களஞ்சியம் முழுவதும் நிறைந்திடுமே. விருட்சங்கள் கனிகளை தந்திடுமே, களஞ்சியம் முழுவதும். நன்றி சொல்லுவோம் நன்மைகள் செய்ததால் நாதன் இயேசுவை. ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நாளை காலை சரியாக 9:30 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபத்தோடு நம்முடைய ஆராதனை ஆரம்பமாகும். சரியாக இந்த ஆராதனைக்குள்ளே தேவ பிள்ளைகள் வரும்படி இந்த இடத்தில் நடைபெறும். இந்த இடத்தில் இந்த பந்தலுக்குள்ளே நாளை ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நம்முடைய சபையில் 2 ஆராதனைகள் கிடையாது, ஒரே ஆராதனையாக நம்ம முன்பு சொன்னது போல காலை சரியாக 9:30க்கு ஐக்கிய ஆராதனை ஆரம்பமாகும். நீங்கள் அதற்காக ஜெபித்து பங்கு பெறும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் தவறாமல் வேறு ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லாதவர்கள் பங்கு பெறுங்கள். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இன்னைக்கு இறுதி ஜெபத்தை சகோதரர் ஏபி அவர்கள் ஏறெடுக்க போகிறார்கள். ஒரு சரணத்தை மட்டும் நாம் பாடி நான் நிறைவு செய்ய போகிறோம். வானம் மழையை பொழிவதாலே சாட்சி நாம் இனி அடைவதில்லை. வானம் மழையை பொழிவ தாழ்ச்சி நாம் இனி அடைவதில்லை. விருட்சங்கள் கனிகளை தந்திடுமே, களஞ்சியம் முழுவதும் நிரம்பிடும். விருட்சங்கள் கனிகளை நிரம்பிடுமே. நன்றி சொல்லுவோம் நன்மைகள் செய்ததால் நாதன் இயேசுவையே. மகிழ்ந்து மகிமை தேவனையே. நன்றி சொல்லுவோம் நன்மைகள் செய்ததால் நாதன் இயேசுவையே. புகழ்ந்து பாடுவோம் மகிழ்ந்து போற்றுவோம். ஆசீர்வாத மழை ஆசீர்வாத மழை வருஷத்தை நிரப்பிடுமே. ஆசீர்வாதம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு இன்னைக்கு நாம் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் ஆசீர்வாத மழை ஆசீர்வாத மழை ஆசீர்வாத மழை. பஞ்சம் நாம் இனி காண்பதில்லை, குறைவு வாழ்வினில் வருவதில்லை. பஞ்சம் வாங்கினி காண்பதில்லை, குறைவு வாழ்வினில் நுழைவதில்லை. வானத்தின் வாசல்கள் திறந்தாரே, ஆசீர்வாத மழை பொழிந்தாரே. வானத்தின் வாசல்கள் திறந்தாரே, ஆசீர்வாத மழை பொழிந்தாரே. நன்றி சொல்லுவோம் நன்மைகள் செய்ததால் நாதன் இயேசுவையே. புகழ்ந்து பாடுவோம் மகிழ்ந்து போற்றுவோம் மகிமை தேவனை. நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி நன்றி சொல்லுவோம். மகிழ்ந்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து இறுதியாக ஆசீர்வாத மழை ஆசீர்வாத மழை வருஷத்தை நிரப்பிடுமே. ஆசீர்வாத மழை வருஷத்தை. நாம் கேட்ட வார்த்தை பிரகாரமாய் ஆசீர்வாதமான மழை ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றிருந்து நிரப்புகிறபடியால், இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை நிரப்பி வழிநடத்துகிறபடியால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி ஜெபத்தை பாஸ்டர் ஏபி அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பா பிதாவே,
அருமையான இந்த ராத்திரி நேரத்தில், இந்த ஆராதனுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வருவாப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த எல்லா வசனங்களுக்காக, எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக, எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. வந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தா திருப்திப்படுத்தி அனுப்புகிறபடினால் உமக்கு நன்றி சொல்கிறோம். கூட்டம் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே இம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காம்பவுண்டை சுற்றிலும், காம்பவுண்டு முழுவதிலும் ஆளுகை செய்தபடியினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வல்லமையான வார்த்தைகளையும், ஹல்லேலூயா, வல்லமையான தீர்க்க தரிசனங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய எல்லா பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் கர்த்தர் தேற்றினபடினால் நமக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்குகளையும் கர்த்தர் மாற்றி